தன் மகள் பிசாசுனால கொடிய வேதனைப்படுகிறார் சொல்லிட்டு அவ ஒரு விசுவாசம் அந்த இடத்துல காமிக்கிறார். அவர் சொல்றாரு, பிள்ளைகள் அப்பத்தை நாய்க்குட்டிக்கு போடுவது நல்லதல்ல, சரிதான் ஆண்டவரே நீங்க சொல்றது, ஆனாலும் மேஜிலிருந்து வரக்கூடிய துணிக்கையை, பிள்ளைகளின் மேஜிலிருந்து விழக்கூடிய துணிக்கையை நாய்க்குட்டி சாப்பிடுவேன். இப்படி சொன்ன உடனே ஆண்டவருக்கு என்ன ஆயிடுச்சு, பெரிய விசுவாசம், விசுவாசம் சொல்லிட்டு என்ன பண்றாரு, உன் மகள் வந்து என்ன பண்ணுவா, சரியாயிட்டா போன்னு சொல்லிட்டு அனுப்புறாரு. அந்த இடத்துல அவன் மகளுக்கு ஒரு பெரிய அற்புதத்தை பெற்றுக்கொண்டு போறான். நான் எதுக்கு சொல்ல வரேன் அப்படின்னா, இவன் ஞானஸ்தானம் எடுத்தவளா, அபிஷேகம் பெற்றவளா, சபைக்கு போறவளா கேட்டா கிடையாது. கானானிய ஸ்திரீ, கானானிய ஸ்திரீ, அருவருக்கப்படத்தக்க ஜாதிகள். அப்போ இவளுக்கு ஏதோ ஒன்றை பெற்றுக்கொள்ளதுக்குரிய ஒரு வேர்கொள்ளாத ஒரு எக்ஸ்பீரியன்ஸ், வேர்கொள்ளாத கூடிய ஒரு விசுவாசத்தின் நிலை இருக்குது. ஏதோ ஒன்று, ஆனா வேர்கொள்ளக்கூடிய எக்ஸ்பீரியன்ஸ் இல்ல விசுவாசத்துல. வேர்கொள்ளக்கூடிய எக்ஸ்பீரியன்ஸ் தான் விசுவாசமா சொல்லப்படுது. வேர்கொள்ளாத எக்ஸ்பீரியன்ஸ் அவிசுவாசம் தான் சொல்லப்படுது பைபிள்ல. ஆண்டவர் தான் சொல்றாரு, உணராது இருக்கும் பொழுது சொல்றாரு. வசனத்தை கேட்டு உணரணுமா, வேர்கொள்ளணுமா.